ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. இத பத்தி நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இத பத்தி வேற யாராவது நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. லெட் மீ டெல் யூ சம்திங். உனக்கு வந்து உன் லைஃப்ல நிறைய பண்ணணும் ஆசை இருக்கு இல்லையா? நிறைய கோல்ஸ் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு. டெய்லி இதெல்லாம் பண்ணணும் நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட லைஃபோட கோல் அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனா உன்னால ஏன் அதை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ உன் லைஃப்ல நினைச்சு வச்சிட்டு இருக்க ட்ரீம்ஸ் எல்லாம், உன்னோட கோல்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த ரீசன் வேற யாருமே கிடையாது, நீ மட்டும்தான். எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், நான் நினைச்ச எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் தான் ரீசன், நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றேன் அப்படி இப்படின்ற எந்த காரணத்தையும் நான் இங்க சொல்ல வரல. அதெல்லாம் வேற தனிப்பட்ட ரீசன்ஸ். பட் இது அப்படிங்கிறது ரொம்ப 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 சீரியஸான இஷ்யூ. இத நீ பண்ணிக்கிட்டே தான் இருக்க, உனக்கு தெரியாமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். என்னன்னா, நெவர் அனௌன்ஸ் யோர் நெக்ஸ்ட் மூவ். இத நீ லைஃப் லாங் மறக்காத. நெவர் அனௌன்ஸ் யோர் நெக்ஸ்ட் மூவ். ஏன் நெவர் அனௌன்ஸ் யோர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்றேன்னா, நாட் எவ்ரி ஒன் இஸ் யோர் வெல் விஷர். நீ மேல வர்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ் நாட். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? நீ கூட என்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது இல்லையா? எனக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்ல வேளை நான் உங்கள மாதிரி இல்ல. அப்படி கிடையாது. உனக்கு தெரியுமா, தே ஆர் ஜென்யூன்லி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்றது உனக்கு தெரியுமா? நீ உள்ள நெஞ்ச கிழிச்சு பாத்தியா? இந்த மாதிரி அவங்க வந்து எனக்குன்னா உயிரையே கொடுப்பாங்க, எனக்குன்னா எல்லாம் பண்ணுவாங்க. நோ, எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் வாண்ட்ஸ் தெம்செல்ஃப் டு வின். அவங்களுக்கு அவங்கவங்க எப்படி நல்லா இருக்கணும்னு தான் பாப்பாங்க. சோ நீ என்ன பண்ணாலும் ப்ளீஸ் நெவர் டெல் எனி ஒன். நானுமே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த மாதிரி நீ எதையாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ண அப்படின்னா அதை நீ கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவ அப்படின்னு. தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். 100 days சேலஞ்ச் எடுத்து பண்ண போற, அதை நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னா டே 1, டே 2, டே 3 அப்படின்றது நீ ப்ராக்ரெசிவா இருக்கணும். 100 day முடிச்சே காட்டணும், அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி பண்ணுவ. தட் இஸ் அத அனௌன்ஸ் பண்றது வேற. நெவர் அனௌன்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை பத்தி உள்ள சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்ப நீ எக்ஸாமுக்கு படிக்கிற, இல்ல நீ எதையாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ற, இங்க ஒரு காலேஜ் போற, நல்லா இன்டர்வியூக்கு போற அப்படின்னா, நான் இங்க போறேன், அங்க போறேன், இத படிக்கிறேன், அத படிக்கிறேன், இத ஸ்டார்ட் பண்ண போறேன், எதையுமே சொல்லாத, யார்கிட்டயும் சொல்லாத. இப்ப நீ ஸ்கூல்ல இருக்கியா, ஸ்கூல்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. உன்னோட பர்சனல் லைஃப பத்தின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃபேமிலி கண்டிப்பா நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் கிடையாது. உன்னோட growth அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட தாட்ஸ் வந்து நீ நிஜமாவே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனா உன்னை சுத்தி இருக்க மத்தவங்களை நீங்க எப்பவுமே ரிலேட்டிவ்ஸ தான் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. வாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான், உன்னோட கொலீக்ஸுமே அப்படிதான், நீ உன்னோட எல்லாருமே அப்படிதான். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்காக நல்லது பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே உனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லது நினைப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ்னா மட்டும்தான் உனக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யோர் பிக்கெஸ்ட் எனிமி. அவங்களுக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும். சோ உனக்கு முதல்ல விழுகிற அடி, அந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கிருந்து மட்டும்தான் விழுகும். நீ பண்ற அதே விஷயத்த இன்னொருத்தர் பண்ணும்போது தே வில் அப்ரிஷியேட் இட். ஆனா நீ பண்ணும்போது அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நீ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு விஷயத்த, நீ பண்ற விஷயத்த அதேதான் மத்தவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அவங்கள பாராட்டுறாங்க, உன்னை பாராட்ட மாட்டாங்க அப்படின்னா அங்க ஸ்டொமக் பர்ன் ஆகுது. நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உன்கிட்ட இது யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உன்னோட கெரியர்ல, உன்னோட லைஃப்ல நீ என்ன வேணா பண்ணு. டோன்ட் அனௌன்ஸ் யோர் நெக்ஸ்ட் மூவ். நீ என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணி, என்ன வேணா படி, எவ்வளவு வேணா சம்பாதி, என்ன வேணா பண்ணு. பட் எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாத. சொல்லவே வேண்டாம். இட்ஸ் யோர் பர்சனல் லைஃப். இத மாதிரி நான் வந்து யாராவது வந்து கேட்கும் போது என்னால சொல்ல முடியாது, நான் வந்து அவங்க மனசு கஷ்டப்படும்னு பார்த்து நான் வந்து இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னா, அவங்க மனசு கஷ்டப்படும் நீ பார்க்கும்போது உன்னோட லைஃப் அழிஞ்சு போயிடும், உன்னோட கெரியர் அழிஞ்சு போயிடும். நிறைய பேருக்கு இந்த நாசர் அப்படிங்கிறது மேல ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் ட்ரஸ்ட் மீ, அது நாசரா நீ எடுத்துக்கிறியோ இல்ல வேற எந்த நேம்ஸ் வேணா அதுக்கு வச்சுக்கோ. பட் ஒருத்தர் உன் மேல ஜெலஸ் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி நீ வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து உன்னை ஹிட் பண்ணும். உன் கூட நல்லா பேசிட்டு இருக்கவங்க மட்டும்தான் உன்னை அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சரா இருக்கவங்க, சும்மா அப்பப்போ வந்து 2 வார்த்தை பேசிட்டு போறவங்க எல்லாம் உனக்கு எனிமீஸே கிடையாது. உன் கூட இருக்கவங்க தான் உன்னோட எனிமீஸ். அவங்க தான் உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. உன்னோட growth, நீ எப்படி வளர்ந்து வரேன்னு பாப்பாங்க, அதை எப்படி கீழே அடிச்சு போடலான்னு பாப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. கண்டிப்பா உன் லைஃப்ல இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அப்படிங்கிறதுக்காக தான் டோன்ட் அனௌன்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் ஓப்பனா ஜென்யூனா சொல்லிட்டு
உன்னால நீ நினைச்சது கூட பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற, போய் சொல்லிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஆக்சுவலான ட்ரூத் இங்கதான். இதுதான் இந்த விஷயமே. ஏன் உன்ன ஒரு விஷயத்த பண்ண விட மாட்டேங்குது? ஏன் உன்னால சக்சஸ் நோக்கி போக முடியல? நீ போட்ட கோல்ஸ் என்னால ஏன் ஃபாலோ பண்ண முடியல? ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, நீ பண்ண ஒரே தப்பு என்னன்னா, திஸ் இஸ் ஹவ் யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். இத மட்டும் புரிஞ்சுக்கோ. நெவர் எவர் do this once again. For example, நீ வந்து வாக் போயிட்டு இருக்க, இல்லனா ஜிம் போயிட்டு இருக்க, யார்ட்டையாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்? அதுக்கப்புறம் உன்னால போக முடியாததுக்கான நிறைய சூழ்நிலை ஏற்படும். நீ கண்டிப்பா போகவும் மாட்ட. ஏன்னா how the universe works. அது என்னாச்சு, நீ ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது, பாரா ஜிம் எல்லாம் போறாங்க, நல்லா ஃபிட்டா இருக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது வந்துருச்சு. அந்த நேம் வந்து உனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. நீ ஜிம் போய் 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 நல்லா ஏர்ன் பண்ண வேண்டிய நேம வந்து நீ ஒரு டைம் சொல்லும் போதே உனக்கு அது கிடைச்சிருச்சு. என்ன, ஓகே இவங்க ஜிம் எல்லாம் போறாங்க, அவ்வளவுதான், அங்கேயே உனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? the universe will not give you the result. அந்த ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீ வந்து அந்த பெருமை பீத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான். இப்ப நான் ஜிம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லாரும் வந்து பேசுறாங்க இந்த மாதிரி, இவெல்லாம் அப்படி இவெல்லாம் இப்படி அப்படின்ற மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ டெய்லியும் படிக்கணும்னு ஆசைப்படுற, ஒரு நாள் படிச்சு முடிச்சுட்டு மத்தவங்க கிட்ட சொல்லிட்ட, இந்த மாதிரி நான் டெய்லி 2 hours படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. பட் ஒருவேளை நீ சொல்லிட்ட, நான் இதெல்லாம் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா, அங்கேயே எல்லாத்தையும் இழுத்து மூடிடு. இதுக்கப்புறம் உன்னால கண்டினியூ பண்ணவே முடியாது. ஏன்னா டெய்லி டெய்லி நீ 2 hours படிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஓ நல்லா படிக்கிறான்ப்பா, சூப்பரா படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், அந்த மாதிரி ஒரு நேம் கிடைக்கும். பட் அதை நீ முன்னாடியே வெளியே சொல்லி படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணி விட்டுட்ட. உனக்கு இப்ப என்ன ஆகும்? அந்த யூனிவர்ஸ் மூலியமா, வெதர் யூ ட்ரஸ்ட் திஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் கேர், நீ அந்த நேம வாங்கிட்ட. ஓ உனக்கு பெருமை பீத்தறது தானே வேணும், அதான் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு அது நடந்தா என்ன, நடக்கலன்னா என்னன்னு உன்னால கடைசி வரைக்கும் படிக்க முடியாது. இத நீ நம்புற இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ். என்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உனக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். லெட் மீ டெல் யூ திஸ், டோன்ட் அனௌன்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ். அப்படி ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா, நீ அனௌன்ஸ் பண்ணினதை உன்னால என்னைக்குமே பண்ண முடியாது. ஃபுல்லா முடிச்சிட்டு சொல்லு. நீ எங்க வெளியே போறேன்னா போயிட்டு வந்து சொல்லு. படிக்கிறேன்னா உன்னோட மொத்த ஷெட்யூலையும் முடிச்சிட்டு சொல்லு. ஏதாவது ஸ்டார்ட் பண்றேன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா போயிட்டு போகுது. இந்த மாதிரி இரு. எல்லாத்தையும் நான் பண்ணவே மாட்டேன் கடைசி வரைக்கும். உன்னோட லைஃப்ல எந்த பாயிண்ட்லயுமே இவங்க நமக்கானவங்க, இவங்க வந்து நம்ம சொன்னா எதுவும் ஆகாது, நம்மளோட ஐடியா ஷேர் பண்ணி நம்ம ஒன்னா வளரலாம், எங்கேயுமே இது நடக்க போறது இல்ல. உனக்கு ஜெயிக்கணும்னா நீ தனியா போய் ஜெயிச்சுட்டு வா. அப்படியே இரு. தயவு செஞ்சு இந்த ஷேர் பண்றது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு இது சொல்லிருக்காங்க இல்லையா? சும்மா எல்லாம் யாருமே சொல்லி வச்சுட்டு போகல. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு இது விழுகும். சோ ஈவில் ஐஸ் தான் நம்மள சுத்தி எல்லாமே இருக்கு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைவேட்டா இருக்க, எவ்வளவு பர்சனல் விஷயம் உனக்குள்ள வச்சிருக்க, என்னெல்லாம் நீ பிரைவேட்டா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியணும். அது வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது உள்ளுக்குள்ள பிரைவேட்டா நீ விஷயங்கள் எல்லாத்தையும் நீயா தனியா பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் சக்சீட் இன் யுவர் லைஃப். Let me remind you once again, don't announce your move. உன்னோட நெக்ஸ்ட் எந்த மூவுமே யாருக்குமே தெரியக்கூடாது. பி சோ பிரைவேட். உன் லைஃப் ரொம்ப பிரைவேட்டா இருக்கும். ப்ளீஸ் பி பிரைவேட். நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன்னு போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு உன் லைஃப நீ ஏன் அழிச்சுக்காத. நீ மேல வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன், நீ மத்தவங்க கிட்ட ஒரு பெருமைக்காக சொல்ற விஷயம் கடைசியில உன்னோட பெருமை மொத்தத்தையும் அழிக்கிற மாதிரியான ஒரு ரீசனா மாறிடும். சோ எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி அவ்வளவு பிரைவேட்டா என்னெல்லாம் உன்னை நீ பில்ட் பண்ற, யாராவது வந்து கேட்டாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க அப்படின்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லு. தட் இஸ் மை பர்சனல் சொல்லு. மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியலன்னா உன் லைஃபையே ஊத்தி மூடிட்டு போயிட வேண்டியதுதான். ஜஸ்ட் பி சோ ஓபன் டு தயர் ஃபேஸ். நீ எவ்வளவு கைண்டா இருக்கன்னு அங்க பாத்துட்டு இருக்க முடியாது. உன் லைஃப் முக்கியமா இல்ல அவங்க மூஞ்சி முக்கியமா அப்படின்னா உன் லைஃப் தான் முக்கியம். சோ டெல் தம் லைக் இது என்னோட பர்சனலான விஷயம், டோன்ட் டாக் அபவுட் திஸ் அப்படின்னு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு, மூஞ்சிக்கு பாவம் பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா உன் மூஞ்சிக்கு யாரும் பாவம் பார்க்க முடியாது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உன் லைஃப்ல பிரைவேட்டா நீ growth ஆயிட்டே இருப்ப. உன்னோட growth நீ நல்லா பார்க்க முடியும். ஓகே, so see you all another video. If you like this video, do like, share, comment, subscribe and hype the video. யாராவது இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க, அவங்களால நினைச்சதே பண்ண முடியல அப்படின்னா do share it with them. Please don't share. Please don't announce your next move. Okay, see you all in another video. Tata, take care. Bye bye.